ஹை கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா. இன்னைக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பப்ளிக் ரிவ்யூ என்னன்னா சினிமா துறையில ஆகட்டும், அது மட்டும் இல்லாம சினிமால இருந்து வெளிப்படுத்துற ட்ரைலர் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பப்ளிக்ல வந்து ரிவ்யூ எடுப்பாங்க. பப்ளிக் டாக் வந்து பேசுவாங்க. அதை வந்து யூடியூப்ல வந்து பதிவிடுவாங்க. இனிமேலுக்கு வந்து எஃப்டிஎஸ் ரிவ்யூஸ் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறை உரிமையாளர் சங்கத்த தலைவர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பேசின விஷயத்தினால அதை பத்தி நம்ம வந்து பேசலாம். அவங்களுக்கு சார்பில் என்ன பேசியிருக்காரு, மக்கள் சார்பில் என்ன சொல்லுறாங்க, யூடியூபர் சார்பில் என்ன பேசுறாங்க அப்படின்ற பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜிஎம்எஸ் தமிழை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எஃப்டிஎஸ் ரிவ்யூர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா திரைப்படத்தில் வந்து வருது இல்லையா, அந்த திரைப்படத்தை வந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து படம் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போடுவாங்க. இது வந்து யூடியூப்ல வந்து டெலிகாஸ்ட் ஆகும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியா வந்து பயங்கரமா ஃபேமஸாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பொழுதுபோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் பயன்படுத்தி இருக்காங்க. இது தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா அவங்களோட ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப சமீப காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து நிறைய வளர்ந்து வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்ல வரணும். என்னன்னா ஒரு திரைப்படத்தை வந்து பாக்குறாங்க. அந்த திரைப்படத்தை வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துறாங்க. இப்படி இருந்தால் நல்லதா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லதா இருக்கும், படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்றது அவங்களோட ஒப்பீனியன், தனிப்பட்ட ஒப்பீனியன் பாருங்க. அவங்க ஒப்பீனியனை பார்க்கறதுக்கு வந்து பார்த்தோன்னா பார்க்குற ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா சில மணி நேரத்துல வந்து பல லட்சம் பேர் வந்து பாக்குறாங்க. ஏன்னா வந்து ஒரு படத்தை பத்தி சொல்றாரு, படம் வந்து பார்க்கணும்னு தோணும். இல்ல ஒரு ரசிகரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு டைரக்டரோட வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து பிடிச்சிருக்கும், ரெகுலரா பிடிச்சிருக்கும், டைரக்டர் மேலே இன்ஸ்பயர் ஆகலாம், ஹீரோயின் மேலே இன்ஸ்பயர் ஆகலாம், இல்ல ப்ரொடியூசர் தரப்பு வந்து இன்ஸ்பயர் ஆகலாம், இல்ல ப்ரொமோஷன் மூலியமா இதை வந்து பார்க்கலாம். இதெல்லாம் சேர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பாக்குறாங்க. அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் வந்து அவர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலத்துல வந்து இந்தியன் 2 ஆகட்டும், வேட்டையன் ஆகட்டும், கங்குவா 2 ஆகட்டும், இது வந்து ரிவ்யூனால தான் வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து பார்த்தோன்னா திரைப்படம் பார்க்க வரதில்ல, மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் ஆகுது. இது வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய இழப்பீடு ஏற்படுது. இது வந்து என்ன பண்ணணும்னா ரிவ்யூ எடுக்கிறத வந்து பார்த்தோன்னா நிறுத்தணும். ரிவ்யூ எடுக்காம வந்து பார்த்தோன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் இந்த மாதிரி வந்து ரிவ்யூ எடுக்கிறது நிறுத்தினா மட்டும்தான் அவங்க வந்து மக்கள் வந்து பார்க்க காய்ச்சல பாய்ச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பேசட்டும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திரைத்துறையில வந்து ரிவ்யூ எடுக்கக்கூடாது, உள்ள எடுக்கக்கூடாது, வெளியில எடுக்கக்கூடாது, வராண்டால் எடுக்கக்கூடாது, நீங்க விழுந்து எங்க வெளியில போட்டோம் அப்படின்ற விஷயத்த வந்து பேசிட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற வந்து அவர் கருத்துல சொல்லிட்டாரு. அவர் கருத்து வந்து பார்த்தோன்னா என்ன ரீதி சொல்றாருன்னா வணிக ரீதியா அவர் வந்து சொல்றாரு. வணிக ரீதியா சொல்றது வந்து அவரோட கருத்து வந்து சொல்லிட்டாரு. இது வந்து மக்களோட கருத்து என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்களோட கருத்து போறதுக்கு முன்னாடி யூடியூப் கருத்து பிரச்சனை. யூடியூபர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பல பேர் வந்து பார்த்தோன்னா அவங்க மக்கள் என்ன சொல்றாங்களோ அந்த கருத்தை வந்து அப்படியே வந்து டீட்டெயிலாக போடுறாங்க. அது வந்து அந்த தேவையில்லாம கெட்ட வார்த்தைகள் அந்த மாதிரி எதாவது பேசினாங்களா வந்து பார்த்தோன்னா அதை வந்து கட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோல வந்து ஆட் பண்ணிட்டு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்றாங்க. இவங்களோட பொழப்பு என்னன்னா யூடியூபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ போச்சுன்னா ஒரு மக்களை ஒரு 10 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அதுல இருந்து சின்ன அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ எடுக்கிறாருல்ல, ரிவ்யூ எடுக்கிறவருக்கும் கேமராமேனுக்கும் வந்து கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு இருந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இது வந்து அவங்க துறையில அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, இது வந்து அவங்களோட ரெகுலரா ஒரு தொழில்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில் வந்து செஞ்சுட்டு போறாங்க. இதை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு இவர் சொல்றாரு. இதை வந்து பார்த்தோன்னா எதனால எடுக்கக்கூடாது, இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்லி வந்து பார்த்தோன்னா இன்கம் மட்டும்தான். அது ரிவ்யூ என்ன சொல்றாங்கன்னா ஒன்னு படத்துக்கு ப்ரொமோஷன் ஆகலாம், ஒன்னு வந்து நெகட்டிவா ஆகலாம். அது வந்து இவங்க சேனல்ல வந்து வளர்றதை பொறுத்த வரைக்கும் எப்படி கவர் பண்றாங்க, எப்படி வந்து பேசுறாங்கன்ற பொறுத்து தான் வந்து பார்த்தோன்னா யூடியூப் தரப்புல வந்து நடக்கிறது. யூடியூபரோட தரப்புல இருந்து நடக்குது. அவங்க என்ன போட்டு சொல்றாங்களோ அதை எடுத்து போடுவாங்க. ஒரு சில பேர் வந்து அதை ட்ரிம் பண்ணாம ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அப்படியே போட்டு போயிடுவாங்க. இது வந்து யூடியூபர் தரப்புல நடக்கிற விஷயம். ஆனா பட் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தரப்புல தான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து பேச வேண்டியதா இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து திரைப்படத்துக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300ல இருந்து 500 1000 வரைக்கும் கூட வசதி தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணி அந்த திரைப்படத்தை வந்து பார்க்குறாங்க. 3 மணி நேரம் திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து அவங்களோட கருத்துக்கள் வந்து வெளியில வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ வந்து நீங்க வந்து கருத்துக்கள் வந்து வெளியே சொல்றீங்களே, இதே வந்து வேற ஒரு இதுல என்ன சொல்ல வரேன்னா
ஒரு ஹோட்டல்ல ஆகட்டும், ஒரு துணிக்கடையில ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு மால்ல ஆகட்டும், எங்கேயோ போறீங்க, அந்த இடத்துல வந்து ஒரு பொருளை வாங்குறீங்க. அந்த பொருளை வந்து போயிட்டு அந்த இடத்துல திரும்ப வாங்காதீங்க, சரியில்லை அப்படின்னு எதனா சொல்றீங்களா? ஏன் வந்து சினிமால மட்டும் சொல்றீங்க அப்படின்ற விஷயத்த வந்து கேட்குறேங்க. சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, மக்கள்கிட்ட வந்து பார்த்தோன்னா வணிக ரீதியா வந்து விரைவில் வந்து பார்த்தோன்னா ரீச் பண்ணி அவங்களோட கலெக்ஷன் வந்து பார்த்தோன்னா 1,00,00,000, 100,00,00,000, 200,00,00,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அவங்க போற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா 300,00,00,000 இருக்கும். ஆனா எடுக்கிற இது வந்து பார்த்தோன்னா ஒரு 1000,00,00,000 எடுப்பாங்க. அந்த வந்து படத்தை பொறுத்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து சீக்கிரம் வந்து பணத்தை வந்து இழந்துடுறாங்க. இது ஒண்ணு இருக்குது. இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, படம் சரியா இருந்தாலும் சரி, சரியில்லையா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் ரூ. 150 கொடுத்தாலும் சரி, ரூ. 100 கொடுத்தாலும் சரி, அந்த படத்துக்காக அந்த 3 மணி நேரம் உங்களை வந்து பார்த்தோன்னா என்ஜாய்மெண்ட் பண்ணி ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா, அந்த கருத்து கேட்கறதுக்கு வந்து பணம் கொடுத்து செலவு பண்ணி அவன் டைம் வேஸ்ட் பண்ணி வந்து படத்தை பார்க்கறான். பார்க்க வைக்கிறது உங்களோட தரப்பு. அவன் பார்த்துட்டு அவன் வந்து ஒப்பீனியன் சொல்லுவான். ஏன்னா வந்து பணம் இவன் தான் கொடுத்துருக்கான். நீங்க வந்து ஃப்ரீயா கொடுக்கல. ஃப்ரீயா கொடுத்துட்டு நீ பார்த்துட்டு போனா கூட ஓகே, நான் வந்து உனக்கு 3 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணல, நீ எதுக்கு வெளியே சொல்றேன்னு கேட்கலாம். இவர் பண்ண பணம் கொடுத்து ஆடியன்ஸ் நாங்களாட்டும் நீங்களாட்டும் நீங்க பணம் கொடுக்குறீங்க, நீங்க வந்து படம் பார்க்குறீங்க, படம் சரின்னா சரின்னு சொல்ல போறீங்க, சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்ல போறீங்க. இது வந்து யாரோட இது பொறுப்பு? ஹீரோட பொறுப்பா, டைரக்டரோட பொறுப்பா, இல்ல ப்ரொடியூசரோட பொறுப்பா, இல்ல மக்களோட பொறுப்பா, இல்ல யூடியூபரோட பொறுப்பா? இது வந்து திரைப்படத்தோட பொறுப்பா? யாரோட பொறுப்பு? இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டரோட சேரும். அது மட்டும் இல்லாம அதோட ஹீரோட கதாபாத்திரத்தோட சேரும். டைரக்டர் எப்படி வந்து வேலை வாங்குறாரோ அந்த தகுந்த மாதிரி வந்து ஹீரோயினிகளாம் வந்து வேலை செய்வாங்க. அதே மாதிரி மற்ற ஹீரோயின் வேலை செய்யறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா அந்த ஃபெயிலியரோட படம் வந்து வேலை செய்யறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா வேலை செய்யறாங்க. அந்த செய்யற வேலை மக்களுக்கு எப்படி பிடிக்கும், மக்கள் வந்து எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்ற வெளிப்படுத்துறதா உங்களோட வேலை தவிர, நீங்க வந்து இதை சொல்லக்கூடாது, இப்படி பண்ணணும், இப்படி தடை பண்ணணும், இப்படி தடை பண்ணக்கூடாது, யூடியூபர் உள்ள விடக்கூடாது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறான கருத்துன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்து மக்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு திரைப்படத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு படம் பார்த்துட்டு வந்து நல்லா நல்லா இருக்கும், ஓஹோ ஆஹா அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஏத்துப்பீங்க. அதே திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை, என்ன படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா வந்து ஏத்துக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு படம் பிளாக் பஸ்டர் அடிக்குது அப்படின்னா நீங்க ஏத்துப்பீங்க. இது பிளாக் பஸ்டர் எடுக்கிறப்ப நார்மல் படம் ஒரு டைம் பார்க்கலாம்னா பிளாக் பஸ்டர் எடுத்துக்க மாட்டீங்க. இது யாரு ஒரு பொறுப்பு? ஒரு டைரக்டர் வராரு, ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அவரோட உழைப்பு போட்டு எடுக்கிறாரு, ஒரு கிரியேட்டிவிட்டி போடுறாரு. அந்த கிரியேட்டிவிட்டி மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தி விற்க கூடாது. என்ன சொல்ல வரேன்? நீ இப்போ வந்து 2 பேர் 3 பேர் ரிவ்யூ சொல்லாம போறாங்க, இல்ல 2 3 ஒரு 7 நாள் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோவே, ஒரு நாளைக்கு வந்து 100 கோடி, 7 நாளைக்கு 700 கோடி, பட்ஜெட்டு 300 கோடி. அப்போ வந்து 400 கோடி வந்து பணத்தை எடுத்துடுறீங்க எக்ஸ்ட்ராவே. அதுக்கப்புறம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போ வந்து நீங்க எப்படி வேணா படத்தை எடுத்துருவீங்க, மக்கள் வந்து பார்த்துருவாங்க. அந்த படத்தை வந்து வெளியில் சொல்லக்கூடாது. ஆனா நீங்க 7 நாள் வந்து படத்தை எடுத்துருவீங்க. அந்த படத்தை படத்தை வந்து பல மடங்கு எடுத்துருவீங்க. எடுத்துட்டு நீங்க சம்பாதிச்சுட்டு போயிருவீங்க. ஆனா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 நாள் படம் பார்த்தான் இல்லையா, அவனோட பணம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிடணும். அவனுக்கு அந்த அந்த பணம் கொடுத்துக்கான ஒர்த்தான ஒரு கதை, ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதை வந்து யோசிக்கல. திரைப்படத்துறையில லாஸ் ஆகுது, திரைப்படத்துறையில லாஸ் ஆகுதுன்னா என்ன லாஸ் ஆகுது, ஏன் லாஸ் ஆகுது? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படத்துக்கு வந்து ஒரு 100 கோடி ரூபாய் பட்ஜெட், இல்ல 200 கோடி ரூபாய் பட்ஜெட்னு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட்ஜெட்லாம் கரெக்டாக தான் போடுறாங்க. ஆனா வந்து பார்த்தோன்னா ஒரு ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி, 50 கோடி, 75 கோடி, 10 கோடி, 20 கோடி அப்படி போட்டீங்கன்னா ஹீரோக்கே அவ்வளவு கோடி கொடுத்துறீங்க. இப்போ வந்து ஹீரோவா வந்து பாத்தீங்கன்னா படம் பார்க்க வரேன், நீ ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கதை சொல்றாரு, அதை டைரக்டர் சொல்ல வர்றாரு, அந்த கதைக்கு வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க. இப்போ வந்து அந்த ஹீரோக்கு நீங்க கொடுக்குற சம்பளத்தை வந்து குறைக்கலாம், இல்ல வேற இடத்துல கொடுக்கலாம். அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு வந்து எப்படி கவரக்கூடிய விஷயத்துல வந்து திரைப்படம் எடுக்கலாம், இன்னும் காட்சிகள் எப்படி வந்து விரிவுபடுத்தலாம், எப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து ஏத்துப்பாங்க, அதை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இப்போ வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பேசக்கூடாது, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல வந்து கங்குவா படம் வந்து பாத்தீங்கன்னா திரையரங்கில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்து எதிர்கொள்ளுச்சு. இந்த விமர்சனத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கங்குவா படத்துக்காகட்டும், ஒரு வேட்டையன் படத்துக்காகட்டும், இந்தியன் 2 ஆகட்டும், ஏன்னா இந்தியன் 1 வந்து நல்லா கொண்டாடினாங்க. சங்கர் சார் படம் இதுக்கு முன்னாடி நல்லா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரஜினி சார் படமும் கூட வேட்டையன் இதுக்கு முன்னாடி கூட நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இவர் சூர்யா சாருக்கு படம் கூட இதுக்கு முன்னாடி சூரிய போட்டெல்லாம் எப்படி திரைமணங்களை கொண்டாடிச்சு, ஆஹா ஓஹோன்னு கொண்டாடிச்சு. அந்த அளவுக்கு திரைப்படத்துறையில எல்லாத்துக்கும் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அந்த கதை வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கணும், அந்த கண்மையை வந்து மக்களை பிடிச்சா மட்டும் தான் அது வந்து ஏத்துப்பாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா திரைத்துறையில வந்து பார்த்தோன்னா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பேசினது, அவர் கருத்து, அவர் திரையரங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவர் கட்டளையிட்டு இருக்குது, ரிக்வஸ்ட் வச்சிருக்கிறது வந்து பார்த்தோன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா தவிர்க்க வேண்டியது என்னோட கருத்து.
தியேட்டர் உள்ள ரிவ்யூ எடுக்க வேண்டியது இல்லை, வெளியே வர மக்கள்கிட்ட எடுத்துக்கலாம். அதுல என்ன பிரச்சனை இருக்குது? மக்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. இது வந்து என்ன கொத்துடைமையில வந்து நம்ம இதுல இருக்கிறோம், இன்னுமே என்ன இதுல போயிட்டு இருக்கிறீங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வணிகத்துல பணம் வந்து சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஆனா வந்து மக்கள் வந்து ஏமாந்துட்டே இருக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல தான் இவர் வந்து சொல்லியிருக்காருன்றது என்னோட கருத்து. படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படத்தை கொடுத்து நீங்க சம்பாதிச்சுட்டு போங்க. நாங்கள் வந்து வேறான்னு சொல்லலையே. எந்த யூடியூபரை வந்து இவர் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறாரு, நல்ல படம் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை படம் பார்க்க போறது தடுக்கிறாங்களா? யாரும் தடுக்க போறது இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திரைப்படம் பாருங்க, கருத்துல சொல்லுங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுங்க, மக்கள்கிட்ட வந்து எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் இருக்கிறாங்க. இது பின்னணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்றாங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து யூடியூபரும் வாழ்றாங்க. யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்து சார்பிலே வாழ்றாங்க. என்னன்னு சொல்ல வரேன்னா, திரைப்படம் நல்ல படம் கொடுத்தாலும் நல்லா அந்த இடத்துல சொல்ற ப்ரொமோஷன் வந்து பல லட்சம் பேர் வந்து கவருது. அதுக்கப்புறம் பல லட்சம் பேர் வந்து உள்ள வந்து பார்க்குறான். நீங்க கொடுக்குற ப்ரொமோஷனோட யூடியூப்ல கொடுக்குற ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகமா இருக்குன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவர் பேசின கருத்துக்களை வந்து நான் என்னோட கருத்துக்களை வந்து ஒப்பீனியன் சொல்லிட்டேன். தனிப்பட்ட முறையில் உங்களோட கருத்துக்கள் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்துக்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதை நிறை குறை இருந்தாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். Bye.